ஹலோ ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி பன்னீர் காஜு மசாலா சப்பாத்திக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இப்படி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுட்டு அது கூட கொஞ்சம் முந்திரி பயிர் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஹாஃப் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பயிர், பன்னீர் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட தாளிக்கிறதுக்கு ஜீரகம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இது வெந்தயக்கீரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமு. வெங்காயத்தை நல்லா இப்படி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறமா 2 தக்காளி, பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த முந்திரி பயிரையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி கொதிக்க வச்சுக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாமா? தண்ணி இல்லாமல் வெறும் வெங்காயம் முந்திரி பயிர் மட்டும் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம மசாலா தாளிக்கிறது அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 3 4 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த முந்திரி பயிரை போட்டு கோல்டன் ஷேடாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாருங்க, மிதமான சூட்டில் வச்சு இது நல்லா ஒரு கோல்டு ஷேடாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டு ஷேட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த முந்திரி பயிரை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலே ஜீரகம், பட்டை, கிராம்பு அதெல்லாம் வச்சோம் இல்லையா? அதெல்லாமே இதோட போட போகிறோம். இப்போது ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை. இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அதோட அந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, இது நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது நல்லா கிண்டி விட்டு 1 நிமிஷம் விட்டாச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வதங்குற டைமில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாமா? தக்காளி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இப்படி மசிஞ்சு வந்துருக்கு பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பயிரும் வெங்காயமும் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி மசாலாவை இதோட சேர்த்துக்க போகிறோம். இதை லைட்டாக கிண்டி விடலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து
தண்ணி வந்து நம்ம வெங்காயம் வேக வச்சிடணும் இல்லையா, அதே தண்ணியை கீழே ஊற்றாமல் இந்த மசாலா கூட சேர்த்துக்கோங்க. நான் வேறு எதுவும் தண்ணியை ஆட் பண்ணல. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இங்கே பாருங்க. இப்போ இதோட நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியமான சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கணும். அட் லாஸ்ட் முந்திரி பயிரையும் பன்னீரையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போது தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இவ்வளோ தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க முந்திரி பயிரையும் பன்னீரையும் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து முந்திரி பன்னீர் மசாலான்னு சொல்லுவாங்க. நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ருப்போம். வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். சப்பாத்திக்கு, நான்கு, பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா, நம்ம இப்போ வந்து இதில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே பார்த்துக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சரியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு முந்திரி பயிரையும் பன்னீரெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கீரை. இதையும் அந்த மீடியமான சிம்லையே வைங்க. அடி பிடிச்சிக்க போது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயக்கீரை. நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருந்த வெந்தயக்கீரை பாருங்கள். கொஞ்சமாக நல்லா கசக்கி விட்டு இப்படி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான முந்திரி பன்னீர் மசாலா ரெடி. பாருங்க, நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான். சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் ஒரு 1/2 an hour அவ்வளோதான் டைம் எடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.